ஒரு பையனும் பொண்ணும் தனியா இருந்தாலே எல்லாரோட கண்ணோட்டமும் தப்பா தான் போகணுமா என்ன? அப்படி கூடாதுன்றதுக்கு எடுத்துக்காட்டா இங்க சுசாய் அவங்கள மாட்டி விட்டது இந்த கிளாஸ் லீடர் பொண்ணுதான்னு தெரிஞ்சும் கூட ஏன்டி இப்படி இருக்கீங்க, நான் யாரு கூட இருந்தா உனக்கு என்னவா, உனக்கு எங்க வலிச்சுது, இப்படி கீழ்த்தனமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, நீ ஒண்ணு பண்ணு, எனக்கு வீட்டுக்கு போனோம்னா தூங்காது, தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா குமுறி குமுறி அழுது, இனிமேல் யாரோட வாழ்க்கையிலும் இப்படிலாம் தலையிட மாட்டேன்ட்டு ஃப்ரெஷ்ஷா தூங்கி எழுந்து நல்ல வாழ்க்கை வாழுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க ஷாங்லூரா எனக்கும் நீ என்ன மாட்டி விட்டுட்ட, உன்னை பழி வாங்கணும்ன்ற எண்ணம்லாம் கிடையாது, சுசாய் சொன்ன மாதிரி அழகா ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பின்னு சொல்லிட்டு போயிடுறான். கட் பண்ணா அடுத்த நாள் ஸ்டாஃப் ரூம்ல ஷாங்லூராங்களோட அம்மா செம்ம கோவமா அவன் அங்கிளோட பேசிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா இவன் ஏதோ ஒரு பொண்ணு கூட க்ளோஸா இருக்கிறன்ற நியூஸ் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. உன்னை ஸ்கூலுக்கு படிக்க அனுப்பிச்சா என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, நீ இந்த ஊர்ல தங்கி படிச்சது போதும், நீ ஒழுங்கா டிரான்ஸ்பர் வாங்கிட்டு நம்ம ஊர்லயே வந்து படிடான்றாங்க. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னு இப்படி கத்துட்டு இருக்கீங்கன்னு ஷாங்லூராங் பதிலுக்கு கேட்டா எதிர்த்து பேச வேற கத்துக்கிட்டியா நீன்ட்டு அதுக்கும் ஒரு திட்டு. உடனே அவங்க தம்பி கிட்ட எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான், அவன் கூட தங்கி இருந்து படிச்சதெல்லாம் போதும், அவனுக்கு டிரான்ஸ்பரை வாங்கி நம்ம ஊருக்கே அனுப்பிச்சு விடுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பிரிவை சந்திக்க போற சுசாயும் ஷாங்லூராங்கும் அதுல இருந்து எப்படி கடந்து வந்தாங்கன்றத அடுத்தடுத்த பாட்டுல பார்ப்போம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.